வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு சேனைக்கிழங்குனால என்னென்ன நற்பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சேனைக்கிழங்கு அப்படிங்கிறது இதுதாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இதை என்ன அப்படின்னா பிடி கருணைன்னு சொல்லுவாங்க. கருணை கிழங்குன்னு ஒன்று இருக்குது, சேனைக்கிழங்குன்னு இருக்குது. ரெண்டுமே முக்கியமாக எதுக்கு பயன்படுதுன்னா மூல நோய் வருவது தடுக்கும். மூல நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா உடல் சூடு அதிகமாகிறது தான் மூல நோய் வர்றதுக்கு காரணம். உடல் சூடை தணிக்க வல்லது எது அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கை நம்ம சொல்லலாம். இந்த சேனைக்கிழங்கை பயன்படுத்தி எப்படி புளிக்குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சேனைக்கிழங்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு விதமான அரிப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த சேனைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கணும். தனியாக வேக வைக்கணும்னா ஒரு 5 நிமிடம் அந்த மாதிரி வேக வைங்க. குக்கரில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். பழைய கிழங்குனா ஒரு விசில், புதுசுனா 2 விசில் விடுங்க. விட்டுட்டு இந்த கிழங்கு தோலை உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டோம். அதாவது உருளைக்கிழங்கு மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு நல்ல மண் கடாய் வச்சுட்டேன். அதில் நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டோம். புளிக்குழம்பு அப்படின்னாவே எப்போவுமே நம்மளுக்கு வெந்தயம் போடணும். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம போட்டாச்சு. போட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1 காரத்துக்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு நிறையா உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுற அளவுக்கு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்த போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க. இந்த மிளகாய் தூள் அரைக்கிறது நான் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாக தூள் போட்டுக்குங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சேனைக்கிழங்கு, அதை இது கூட சேர்த்த போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். மண் சட்டி நல்லா வாசமாக இருக்கும். இதில் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சேனைக்கிழங்கு அது கூட சேர்த்திடுவோம். ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் இது ரொம்ப நேரம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கோம்லாம் கிடையாது. நல்லா இந்த இது எல்லாமே வதங்குற அளவுக்கு சேர்த்திடுங்க. சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன இது நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதனுடைய கரைசலில் 1 கப் அளவு நான் சேர்த்திட்டேன். கொஞ்சம் திக்கான புளி கலந்துருங்க. நம்ம சாதாரணமாக புளிக்குழம்பு செய்கிற மாதிரி தான். இது சேனைக்கிழங்கு வேக வைக்கலைன்னா அரிப்புத்தன்மை வரதுனால நம்ம வேக வச்சுட்டு அதனுடைய தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லா இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாறலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. மற்ற புளிக்குழம்பு நம்ம ஊற்றுவோம், இதுக்கு தேவையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா கிழங்குனால ஒரு கெட்டித்தன்மையை அதுவே கொடுத்துரும். இப்போ பாருங்கள், சுவையான சேனைக்கிழங்கு இது புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு. இது நீங்கள் ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா இந்த சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எப்படி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேனைக்கிழங்குல புளிக்குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கருணைக்கிழங்கு பொரியல், அதாவது ஃப்ரை மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாகை தமிழா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.